அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,788 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. ப்ளஸில் 355 பாயிண்ட் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போ நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,800 நம்ம வச்சுக்குவோம். அப்போ 22,800 ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹைக்கு எபோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஹைக்கு எபோ நிற்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயப்படுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போகிறாங்கன்னா ஏதாச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா 23,129 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,129 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹைக்கு பிலோ ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை, கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்படி மேலே போக முடியல அப்படின்னா ஓப்பன் ஆகுறாங்க, அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஹைக்கு எபோ மேலே போகலை அப்படின்னா அது இல்லாமல் எஸ்டர்டே ஹைக்கு எபோ அவங்க ட்ரேடிங் ஆகலை, எஸ்டர்டே ஹைக்கு பிலோ வராங்க அப்படின்னா நான் கம்பல்சரி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு எபோ இந்த இடத்துல சைடு வேவாக போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இன்றைக்கி முக்கியமான இடமா இருக்கும். அப்போ 22,800 கால் அண்ட் புட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 22,800 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 22,800 காலோட ஹைக்கு எபோ புட்டோட லோ இருந்தாங்க அப்படின்னா இவங்க காலோட ஹைக்கு எபோ இவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா யார் 22,800 புட்டு 22,800 காலோட ஹைக்கு எபோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த உங்களோட ஹைக்கு பிலோ வரல அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து இவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து அவங்க மேலே போகக்கூடிய சான்ஸ் இருக்கும். இவங்க வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. 22,800ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஹைக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட்டு நல்ல ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு 22,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மேலே போகிறாங்க அப்படின்னா 23,000 23,200 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த 22,800க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த இடத்துல போயிட்டு இந்த ஹையை சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி மேலே போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துக்கு வரப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறாங்களா, இல்லை எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டு கீழே வராங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த 22,800ல் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்மளுக்கு இதில் ஐவி பார்த்தீங்க அப்படின்னாலும் கால் சைடு வந்து நம்மளுக்கு 32ம் புட் சைடு வந்து 30ம் இருக்கிறாங்க. அப்போது நல்ல ஒரு ஹைவி வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலேயும் கீழேயும் போயிட்டு நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை லைவில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3யோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 21,953 அந்த அந்த இடத்துக்கு வரப்போ அந்த இடத்துல வந்து பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த பிஇ ரேஷியோ வந்து 19.62. இப்போ இன்னைக்கு உள்ள பிஇ ரேஷியோ வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 19.62 இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டே போன இயர் 2025ல் மார்ச் 3ல் வந்த லோ லோ வர்றப்ப
பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 19.62 தான் இருந்தாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, இங்க வந்து அக்குமுலேட் பண்றது அட்வைஸா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து லோல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குது. லோல கிடைச்சிருக்காங்க. இங்கிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அக்குமுலேட் பண்ணீங்கன்னா, நல்ல ஸ்டாக்கா பார்த்து நீங்க அக்குமுலேட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்டு ஒரு 1 இயர்க்குள்ள நீங்க அப்படியே ஹோல்டிங் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.